உங்கள் அஸ்ட்ரோராஜாராம் திருச்சி. ரிஷபராசி நேயர்கள் 2024 ஆணி மாத புரோதி ஆணி மாத ரிஷபராசி பலன்களை தான் பாவிச்சு இருக்கு. மாத கிரக நிலை ஆறாவதற்கு முன் சந்திராஷ்டமம் இருப்பதால் ஆணி மாதம் 7ஆம் தேதி மாலை 6:07 9ஆம் தேதி காலை 10 AM வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் வெளிநாட்டு பிராணிகள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து புதிய ஒப்பந்தத்தில் செக்கில் யாரை நம்பி ஜாயின் கொண்டா வெளிநாட்டில் வண்டி வாகனத்தில் செல்வது சற்று கவனம் தேவை. புதிய தொழில் முயற்சிகள், கூட்டு தொழில், புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது, எதை நிதானமாக செய்வதுதான். ஏன்னா சந்திராஷ்டமம் என்பது ஒரு நாட்கள் உள்ள 2.25 நாட்கள் வருங்க. சந்திராஷ்டமம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மறைவு சந்திராஷ்டமம். ஆனால் ஒரு நட்சத்திரத்தை வச்சு சொல்ல முடியாது. 2.25 வரை நீடிப்பதால் ஆணி மாதம் 7ஆம் தேதி மாலை 6:07 டு அடுத்து 9ஆம் தேதி காலை 9 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று எதிலே நிதானமாக இருப்பது நல்லது. மாத துவக்கத்திலேயே உங்களுக்கு ராசியிலே குருபான இருப்ப 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பு குரு யுத்தத்தில் இருந்த பிரச்சனையை அகலும். கண்டிப்பாக 7ஆம் இடத்தில் இருப்பதால் திருமணமாகும். கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்காது. புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்களோட ராசிக்கு சுகஸ்தானாதிபதியான சூரியன் தனாதிபதியுடன் தன பஞ்சமாதிபதியுடனும் சுக்கிரனும் சேர்ந்து மிகவும் புதனாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது தனம், பொருளாதாரம், குடும்ப வாய்ப்பு, பேச்சு சிறப்பாக இருக்கும். அரசு வேலைக்காக முயற்சி இருப்பவர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சிம்மாதிபதி வலுவாக இருப்பவர்களுக்கு அரசு வேலையானது கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. குரு நல்ல அறிவு, ஆற்றல், ஞானம், நல்ல ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இது மாதிரி லைனில் ஈடுபடுறவங்க யூடியூப்பில் வைத்து நடத்துவதற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபங்களை அள்ளி தருவான்றது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு நாதன் ராசிக்கு அதிபதி அவர் 6க்கு அதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. ராஜ யோகாதிபதி இருப்பது தனம், பொருளாதாரம் மாதம் முழுவதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கடக சுக்கிரனாக ஆணி மாதம் 22ஆம் தேதி கடகத்தில் செல்லும் சுக்கிரனால் ஒரு 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். எனவே 22ஆம் தேதிக்கு பிறகு தனம், பொருளாதாரம், உடல் ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனை, ஆணி மாதம் 22ஆம் தேதிக்கு சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். மனைவிக்கு சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனை, ஆணி மாதம் 22ஆம் தேதிக்கு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சுபகிரகம் வீடு, நிலம், வண்டி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீண்ட நாள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது தைரிய வீரிய ஸ்தானாதிபதி மாத துவக்கத்திலே அவர் 3 கூட 12 6ஆம் இடத்தை பார்ப்பார். சுப விரய செலவுகள் அதிகரிக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். சுப விரயம்னா காது குத்து, கல்யாணம் இது மாதிரியான சுப விரயத்துக்கு செல்லக்கூடிய விரயங்கள் சுப விரயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை உங்களுடைய தைரிய வீரியஸ்தானாதிபதி 12இல் மறைந்த 6ஆம் இடத்தை வெளியூர் வெளிநாட்டு சம்பந்தமான பிராணங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். நான் சொன்ன அந்த சந்திராஷ்டமத்தான தவிர்த்து மற்ற நாட்கள் செல்வது நல்லது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பார்க்கும் பொழுது ஜீவனஸ்தானத்தில் பாக்கிய ஜீவனஸ்தானத்தில் ஜீவனம், பொருளாதாரம், சொந்த தொழில் ஓரளவு முன்னேற்றமாக இருக்கும். அவர் ஜீவனாதிபதி என்றாலும் அவர் ஜீவனஸ்தானத்தில் பொருளாதாரம் ஓரளவு ஒரு மத்தியமான ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 7க்கும் 12க்கும் உங்களுடைய ராசிக்கு 7க்கும் 12க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 28ஆம் தேதி ஆணி மாதம் 28ஆம் தேதி கடகத்திற்கு செல்கிறார். அவர் 3ஆம் இடத்தில் போய் மறைந்தால் ஒரு நட்பு நண்பர் வீட்டில் மறைவதால் கண்டிப்பாக மருத்துவ, விளையாட்டு, அதிகாரம், நெருப்பு இது மாதிரி துறைகளில் வேலைக்கு முயற்சி இருக்குது. வேலையானது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ராசியிலே 5ஆம் இடத்திற்கு ஏது 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. ஆனால் உங்களுடைய ராசிக்கு 7க்கும் 12க்கு அதிபதி அவர் 28ஆம் தேதி 3ஆம் இடத்திற்கு செல்வது மிக மிக சிறப்பு. உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் வலுவாக இருப்பார். சுகம், வண்டி, வாகனம் சம்பந்தமான முயற்சிகளும் கை கொடுக்கும்.
ஆக மொத்தம் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 6க்கு அதிபதி அவர் வந்து 3ஆம் இடத்தில் வந்து ராஜ யோகாதிபதியுடன் வந்து இணைந்திருப்பது மிக மிக சிறப்பு என்றே சொல்லலாம். 2 5 குடையனுடன் 4 குடையனுடன் சேர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. அவர் வந்து கடக சுக்கிரனாக ஆடி மாதம் 22ஆம் தேதி வந்து 3ஆம் இடத்திற்கு வந்து செல்லும் பொழுது அவர் வந்து சனியின் பார்வை வாங்குவதால் சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் வந்து செய்யும். அது ஆடி மாதம் 22ஆம் தேதிக்கு மனைவிக்கு சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனை. ஆக மொத்தம் ஒரு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை வந்து 22ஆம் தேதிக்கு பிறகு வந்து சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனை உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா வந்து அவர் வந்து 28ஆம் தேதி வந்து கடகத்திற்கு செல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் வந்து மறைந்தாலும் சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வந்து கொடுப்பார். எனவே வந்து இது ராசிநாதன் வந்து மிகவும் வலுவாக இருப்பதால் எதிலையும் வந்து உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி நல்ல ஒரு முயற்சிக்கு ஏற்ற பலனை வந்து கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. நீங்கள் மகாலட்சுமி தெய்வத்தை வந்து வழிபடுவது மிகவும் வந்து சிறப்பு. மாதந்தோறும் மகாலட்சுமி தெய்வத்தையும் ஒரு முறை வந்து ஆலங்குடி குருபகவான் வழிபாடு வைத்துக் கொள்வது இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல தமிழ் டெபியூட் சேனல் அஸ்ட்ரோராஜன் இந்த வீடியோ வரும். 2024 பிரதமர் 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழில் டைப் பண்ணிங்கன்னா ஆனால் ஒரு ரிசல்ட்டு தான் வந்திருக்கு. 2022 கிடைத்தது போல் நரேந்திர மோடி 3ஆம் தேதியாக அந்த ரிசல்ட்டு பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 2022 கணிப்பு 2026 ஒரு சிவராம் ஆவார். அதுவும் 2027 கணிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து விதியெல்லாம் சொல்லி தான் வந்து கணிச்சிருக்கேன். கண்டிப்பாக அதுவும் நடந்தே தீரும். அனைவருக்கும் நன்றி.